بسم الله الرحمن الرحيم. عن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما تعدون الركوب فيكم قال قلنا الذي لا يولد له قال ليس ذاك بالركوب ولكنه الرجل الذي لم يقدم من ولده شيئا فما تعدون السرعة فيكم قال قلنا الذي لا يسرعه الرجال قال ليس بذلك ولكنه الذي يملك نفسه عند الغضب. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள், மா தஅுத்தூன ருக்கூப ஃபீக்கும், உங்களில் சந்ததியற்றவர் யார் என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது குல்னா, நாங்கள் கூறினோம், அல்லதி லா யூலது லஹு, யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்தான் சந்ததியற்றவர், சந்ததி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கூறினோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், லைஸ ஸாலிக பிர்ருகூப், அதற்கு ருக்கூப் என்று சொல்வதில்லை. சந்ததியற்றவர் என்பது யார் என்று சொன்னால், அர் ரஜுலுல் லதி லம் யுகத்திமு மின் வலதிஹி ஷைஆ, தான் பெற்ற குழந்தையில் ஒருவரை கூட தனக்கு முந்தி முற்படுத்தி வைக்கவில்லையே, அப்படிப்பட்டவர் தான் சந்ததியற்றவர் என்று கூறிவிட்டு அடுத்ததாக ஃபமா தஅுத்தூன சுர்அத ஃபீக்கும், உங்களில் பெரும் வீரன் யார் என்று தெரியுமா? அப்பொழுது அல்லதி லா யஸ்ரஉஹு ரிஜால், யார் ஒரு மனிதர்களை வீழ்த்த முடியவில்லையோ, எந்த மனிதரை வீழ்த்த முடியவில்லையோ அவர்தான் மிகப்பெரிய வீரர் என்று நாங்கள் கூறினோம். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார், லைஸ பிதாலிக், அவர் அல்ல, வலாக்கின்னஹு அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதபி, கோபம் வரும் பொழுது தன் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவரே வீரன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 5084வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அதாவது முதலாவது ரெண்டு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். ஒன்று என்னவென்றால், சந்ததியற்றவர் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்தான் சந்ததி இல்லாதவர் என்றுதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இங்கு வேறு விதமாக சொல்கின்றார்கள். அது உலக ரீதியிலே அது நீங்கள் என்ன செய்யலாம், சந்ததி இல்லாதவர் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையிலே சந்ததி இல்லாதவர் யார் என்று சொன்னால், தான் இறப்பதற்கு முன்பே தன்னுடைய குழந்தைகளில் எந்த குழந்தையும் இறக்காமல் இருக்கின்றதே அவர்தான் சந்ததியற்றவர் அப்படிங்கிறாங்க. அதனுடைய விளக்கம் என்னவென்றால், ஒருவர் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார், அதில் ஒரு குழந்தை என்ன செய்கின்றது, இறந்து விடுகின்றது. அல்லது குழந்தை என்ன செய்கின்றது, வயிற்றில் இருக்கும் பொழுதே அது குழந்தை இறந்து பிறக்கின்றது, குழந்தை இறந்து பிறக்கின்றது. அல்லது வயிற்றில் குழந்தை உண்டாகி ஆனால் அந்த குழந்தை நிற்காமல் என்ன செய்கின்றது, போய்விடுகின்றது. இதுதான் சந்ததியற்றவர் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் என்றால், ஒரு குழந்தையை நாம் பெற்ற குழந்தைகளில் ஒரு குழந்தை இறந்துருச்சு சின்ன வயசுல குழந்தையாக இருக்கும் பொழுது, அல்லது நாம் சொன்ன இந்த 3 அடிப்படையில் ஒன்று பிறந்து இறக்குதே பிறக்குகின்றது, அல்லது அது 2 மாசம் 3 மாசத்திலேயே நின்று வெளியேறி விடுகின்றது. இது ஒரு குழந்தையாகத்தான் கணிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வலவு பிஸ்ஸகத்தி அப்படின்னாங்க, ஒரு சதைக்கட்டியாக வெளியேறி வந்தாலும் அதுவும் என்னுடைய சமுதாயத்தில் ஒரு குழந்தையாகத்தான் கருதப்படும் என்று ஒரு ஹதீஸில் வருகின்றது. இவர்கள் குழந்தையாக இருந்து இறந்து விட்டால் அவர்கள் நாளை மறுமையிலே நமக்காக வேண்டி என்ன செய்வார்கள், வாதாடுவார்கள். நமக்காக வேண்டி நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே வாதாடுவார்கள். அப்ப வாதாடக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்ற ஒரு மனிதர் தான் சந்ததி உள்ளவர். அவருக்கு அங்கே என்ன செய்ய, ஏனென்றால் இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, ஏழை என்பது யார் என்று தெரியுமா என்று கேட்டார். யாரிடத்தில் பணம் காசு இல்லையோ அவர்கள் தான் ஏழை என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எல்லா நன்மையும் செய்து அந்த நன்மைகளை எல்லாம் பிறர்கள் வாங்கி சென்று விடுவார்களே, இந்த உலகத்தில் அவர்கள் செய்த தவறின் காரணமாக, பிறருக்கு செய்த அநீதியின் காரணமாக நன்மையெல்லாம் வந்து வாங்கி விடுவார்கள். ஒவ்வொருவராக சொல்லி, இவர் மீது என்ன குற்றம் இருக்குது, இவர் என்னைக்கு இந்த மாதிரி ஒரு பழி தீர்க்க வேண்டியிருக்கின்றது என்று யார் பழி தீர்ப்பதற்காக தன்னுடைய நன்மையெல்லாம் இழந்து தன்னந்தனியாக நிற்கின்றான் அவன்தான் ஏழை என்று சொன்னார்கள். அப்ப சந்ததியற்றவர் என்று சொன்னால் தனக்காக வாதாடக்கூடிய எந்த குழந்தையுமே இல்லையே மறுமையில், அவர்தான் உண்மையான சந்ததியற்றவர்.
அப்ப நம்ம வருத்தப்படக்கூடாது. குழந்தை பிறந்து இறந்துருச்சு, அல்லது குழந்தை நிக்காமல் என்ன செய்யிருச்சு, அது 3 மாசத்துல 4 மாசத்துல போயிருச்சு என்று நாம் என்ன செய்யக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. இவர்கள் சந்ததி உள்ளவர் தான், நாளை மறுமையில் இவர்களுக்காக என்ன செய்வார், அந்த குழந்தைகள் வாதாடும். அது குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஆக இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், வீரர் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் தெரிந்ததுதான், வீரர் என்பது ஒரு மனிதனை வீழ்த்துவது, அவரை யாராலும் வீழ்த்த முடியாது, அப்படிப்பட்டவர் தான் வீரர் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அது உடல் ரீதியான வீரம். உண்மையான வீரர் யார் என்று சொன்னால், கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கி அதை அதிகாரம் செலுத்தக்கூடியவர். எம்லிக்கு அப்படிங்கிறாங்க. அதிகாரம் கோபத்தின் மீது தான் அதிகாரம் செலுத்துவது. கோபம் இவரின் மீது அதிகாரம் செலுத்திவிடக்கூடாது. கோபம் என்ன செய்யக்கூடாது, இவரின் மீது அதிகாரம் செலுத்தினால் பாவங்கள் நிறைய நிகழும், தவறுகள் நிறைய நிகழும், குற்றச்செயல்கள் நிகழ்ந்துவிடும். பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி விடுவோம். ஒன்று பழிதீர்ப்பதற்குண்டான எண்ணங்கள் ஏற்படலாம். ஆகையினால் கோபத்தை மென்று முழுங்கக்கூடிய மனிதர் தான் உண்மையான வீரர் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பெரிய ஜாம்புவான், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நாட்டாமைத்தனம் பண்ணக்கூடிய ஒருவன், அவன்கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் போய் என்ன செய்யறது, வியட்நாமுக்கு போய் கைது பிடிக்கிறது, அவன் போய் சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய பிடிச்சிட்டு வந்துடுறது, அவன் போய் என்ன செய்யறது, ஆப்கானியை போய் பிடிக்கிறது. இப்ப இவெல்லாம் வீரனா, இவன் பெரிய நாட்டாமையா, இவன் பெரிய உலகத்தில் நான் தான் வீரன் என்ன? ஏன் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆயுதம் இல்லை, நிராயுதமான நாடுகள் அவைகள் எல்லாம். அந்த நாட்டை போய் பிடிக்கிறதுனால ஏறா மாறிட முடியாது, வீரன் என்று சொல்ல முடியாது. அவன் ஒரு கோழை. அவன் யாரு? உண்மையான கோழை. உண்மையான வீரன் யாரு? கோபம் வரும் பொழுது இவன் அந்த அநீதம் இழைக்காமல் எவர் நிற்கின்றானோ, தனக்கு அநீதம் இழைத்தாலும் கூட தான் என்ன செய்யணும், அந்த நாட்டு மக்களை திருத்துவதற்குண்டான வேலைகளை பண்ணணும். அந்த நாட்டு மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அந்த நாட்டை முன்னேற்றுவதற்குண்டான வேலையை பண்ணுமே தவிர, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவதற்காக ஒரு நாட்டை அடிமைப்படுத்துவது என்ன இல்லை, அது வீரம் இல்லை. இன்னைக்கு அது மாதிரி அல்லாஹ் என்ன வெளிப்படுத்துற, நீ வீரன் கிடையாதுப்பா. 4 பேர்த்த அடிச்சு பிடிச்ச ஏழை பாலையான சின்ன சின்ன நாடுகளை போய் அடிச்சு, அந்த நாட்டில் ஆயுதம் இல்லை, பெரிய பெரிய பட்டாளம் இல்லை, பெரிய பெரிய அணு ஆயுதங்கள், மற்ற ஒரு பெரிய தன் நாட்டை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை, ஆயுதங்கள் இல்லை. அந்த நாட்டை போய் அடிச்சுட்டு வந்து நீ என்ன செய்யறது, தன்னை வீரனா காட்டிக்கொள்வது, அது கோழைத்தனம். அந்த கோழைத்தனம் எப்ப வெளிப்படும், இப்ப வெளிப்பட்டு. ஈரான் ஒரு சின்ன நாடு, அவன் நினைச்சுக்கிட்டே ஒண்ணுமில்லாத பேர் இவனும் போய் அடிச்சு காலி பண்ணி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோல் போராத்தி நம்ம சுரண்டி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு போய் அடிச்சேன். கடைசியில பார்த்தா என்ன ஆயிடுச்சு, நாந்தே ரவுடின்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல, சுத்த கோழைங்கிறது உலகத்துக்கே பட்டவர்த்தனம் ஆகி போச்சு. அப்படி ஆக அல்லாஹ் ஒரு நேரத்தில் வெளிப்படுத்தி விடுவான். ஆகையினால் தனக்கு கோபம் வந்த உடனே நினைச்சிடக்கூடாது, அதுக்கு பழிதீர்ப்பதற்கு நினைக்க கூடாது. அதை அடக்கி ஆளக்கூடிய மனிதன் தான் யாரு, வீரன் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆகையினால் நமக்கு கோபம் வந்தாலும் சரி, அல்லது நம்முடைய குழந்தைகள் ஏதாவது இறந்துட்டால் நாம் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. கோபம் வந்தால் அந்த கோபத்தை அடக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த